ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முன்னெல்லாம் ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தா போதும், ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போதும், பொண்ணுக்கு பையன் கிடைச்சா போதும், அந்த ஏஜ்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற புரிதல் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது ஆணா இருக்கட்டும், ஆண்களுக்கு ஒரு விதமான மேரேஜ்ல ஒரு விதமான பயங்கள் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்குமே ஒரு மேரேஜ்ல நியூ என்ட்ரி ஆகுறதும் கமிட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கும் நிறைய பயங்கள் இருக்கு. முக்கியமா அவங்க எல்லாமே ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கும் பொழுது அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய டிஃபிகல்ட்டியா நான் அட்ரஸ் பண்ண விஷயத்தை தான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்களா இருந்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகுது, நமக்கு வயசு அதிகமா ஓடிடுச்சு, போன் வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் மாதிரியே என்னால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமோ, போன் வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தன்னை போட்டு குழப்பிக்கிட்டு ஆண்கள் என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா, அது மாதிரியான விஷயங்கள் ஒரு பெண்ணை நான் சாட்டிஸ்ஃபைடு பண்ண முடியல அப்படின்னா மேரேஜ் லைஃப்ல நான் ஃபெயில் ஆயிடுமனோ அப்படின்ற பயம் ஆணுக்கு இருக்கு. ஸோ அது மூலமா உருவாகக்கூடிய நிறைய அடிக்ஷன்ஸ்னாலையும் அவங்களுக்கு ஒரு திருமணத்தை ஒரு பெண்ணை அணுகிறதும் ஒரு திருமணத்துக்கு மூலமா திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இதே பெண்களா இருந்தா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கைன்றது முழுக்க முழுக்க கமிட்மெண்ட், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய அனைத்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். இதே நம்ம சிங்கிளா இருக்கும் பொழுது இருந்த ஒரு சுதந்திரமோ, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பொறுப்புகள் எடுத்துக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தை வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு, கணவனை கவனிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டோட்டலா இன்னைக்கு நிறைய பேர் சிங்கிள் சைல்டா இருக்கிறதுனால, ரொம்ப செல்லமான பெண் குழந்தைகளாக வளர்றதுனால ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ள போனோம்னா அம்மா வீட்டுல இருந்த மாதிரியான ஒரு சுகமான வாழ்க்கை அங்க வாழ முடியாது. ஸோ எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குமோ, அங்க போயிட்டு நம்மளால அது இல்லாம மேரேஜ் லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டா அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட இது மாதிரி ஜாலியான லைஃப்ல இருக்க முடியாது. அதனாலயே நான் மேரேஜ் லைஃப்ன்றது, அதாவது மேரேஜ் லைஃப்ன்றது செக்ஷுவல் லைஃப், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய குழந்தை அப்படின்ற விஷயங்களுக்கு எனக்கு ஆசைகள் இருந்தால் கூட மேரேஜ்ல இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அதனாலயே இப்படியே இருந்துடலாமா அப்படின்ற குழப்பம் இருக்கு. அதனாலயே பெண்களும் இன்னைக்கு மேரேஜ் ஆகக்கூடிய ஏஜ்ல ஆகாம அதை தள்ளி போடுறாங்க. ஸோ ஆண்களுக்கும் இதே மாதிரியான பினான்சியலான அபிலிட்டியா இருக்கேனா, உடல் ரீதியா ஒரு பெண்ணை மன ரீதியா அணுகிறதுக்கும் அவளை ரெடி பண்றதுக்கும் அவளை ஃபுல்லி எல்லா விதத்திலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண ஒரு ஆண்